ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஈஸியான வீட்டிலேயே ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருள்களை வச்சு ரொம்ப ஈஸியாக ஐஸ்கிரீம் வந்து மேக் பண்ணிடலாம். இந்த ஐஸ்கிரீம் நீங்கள் செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா கடையில் வாங்கவே மாட்டீங்க. குழந்தைங்களாம் எப்போ கேட்குறாங்களோ அப்போ நீங்கள் உடனே செஞ்சு கொடுத்துடலாம். சூப்பரான ஐஸ்கிரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க. நான் ஒரு 20 பாதாம் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். அந்த தோலை நீக்கிட்டு தான் நம்ம வந்து இது செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 ப்ரெட்டு 3 ப்ரெட்டு கூட போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் கொஞ்சம் அதிகம். நான் பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். பால் பாக்கெட் இருந்தாலும் சரி, நீங்கள் சொசைட்டியில் வாங்கிட்டு வந்தீங்கனாலும் சரி, ஃபஸ்ட்டு பாலை வந்து நல்லா பொங்கி வர்ற அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து காய்ச்சிக்குவோம். சிம்லேயே வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பேரிச்சம்பழம், முந்திரி, பாதாம் 3மே எடுத்துக்கிறேன். இனிப்புக்கும் இது வந்து சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாதாம் முந்திரியை போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து நீங்கள் வந்து சிம்லேயே வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வந்து வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன், இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவை அப்படின்னா 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் பேரிச்சம்பழம் அதில் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நாங்களாம் இனிப்பு கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவோம். அப்போ தான் ஐஸ்கிரீமும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நல்லா இதானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 ப்ரெட்டு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரெட்டு வந்து நீங்கள் சைடில் கட் பண்ணி போட்டாலும் சரி, அப்படியே போட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா மூழ்கிற அளவுக்கு விட்டு நல்லா கிளறி எடுத்துடலாம். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி பதமாகவே வச்சுக்கோங்க. நான் வந்து நல்லா கட்டியாகிற அளவுக்கு இது பண்ணிட்டேன். தண்ணி பதமாக இருந்தால் தான் மிக்சியில் அரைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து வந்துருச்சு. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கொலன்னு வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா சுடு பால் இருக்குல்ல, காய வச்ச பால் இருந்தால் கூட ஊற்றி அரைச்சிக்கலாம். ஃபைனலாக வந்து பேரிச்சம்பழம் வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாகிற அளவுக்கு விட்டுட்டேன். அதனால் திருப்பி வந்து ஒரு டம்ளர் பால் வந்து சூடு பண்ணி எடுத்து இதில் அரைக்கும்போது ஊற்றி அரைச்சிட்டு, இந்த மாதிரி நீங்கள் பண்ணினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பால் ஊற்றி வந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சதுக்கப்புறம் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பேரிச்சம்பழம் வாங்கி வச்சுருந்தேன். அந்த கண்டெய்னர் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதிலே வந்து நான் வந்து ஊற்றி வச்சிட்டேன். ஊற்றுனதுக்கப்புறம் உலர் திராட்சை இருந்துச்சு. அதை வந்து மேலால் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக தூவி விட்டாச்சு. நீங்கள் வந்து பாதாம் இந்த மாதிரி தான் அது குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போ இன்றைக்கி சாயந்தரம் செஞ்சோன்னா நாளைக்கு காலையில் ஒரு 10 மணி போல் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். எல்லாம் முடித்து நான் வந்து ஃப்ரீசரில் உள்ளே வச்சிட்டேன். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்துருந்துச்சு. பாருங்கள், ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக செட் ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஈஸியான ரெசிப்பியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.